ஹே எல்லாமே திஸ் இஸ் பிளாங்டன் தமிழ்ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். வருவாயா காதல் தர அப்படின்னு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஒன் ஷாட் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஷாட் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் இது. ஸோ அதனால தான் இப்போது நான் இதை கொண்டு வந்திருக்கேன். தென் இப்போ எனக்கு புரியுது, நிறைய பேர் என்னை திட்டிகிட்டு இருப்பீங்க, ஏன் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்லாம் நீ போட மாட்டியா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் நான் கேட்டுட்ருக்கோம், ரெக்வஸ்ட்லாம் போட மாட்டியா அப்படி கேட்டிங்கன்னா, ரெக்வஸ்ட் போடுறேன்டா சொல்லிக்கிட்டே இரு, ஆனால் போட மாட்டியான்னு கேட்டிங்கன்னா சூன் விரைவில் போடுறேன், டோன்ட் வெரி. சாரி, சூவும் போட்டுடுறேன். தென் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் நெக்ஸ்ட்டு வேறு போகிறது. ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் இருக்குது, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம நிறையா ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெக்வஸ்ட் தான். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க, ஸோன்னு பார்த்துடலாம். ஓகேடா. இந்த ஸ்டோரி ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொமான்டிக்காக இருக்கும். ப்ளஸ் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டென்ட். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தாக்கணும். ஏன்னா இது இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இப்போ நம்ம என்ன சிச்சுவேஷனில் இருக்கோன்றதை யோசிங்க. ஸோ அதனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மறக்காமல் இந்த கண்டென்ட்டை பாருங்கள். ஓகேடா. தென் ஹெட்ஃபோன் இருந்தால் போட்டுட்டு வந்து கேளுங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் கமெண்ட் மஸ்ட் எப்பயும் போல் ரெட் அண்ட் எல்லோ ஹாட் போட்டு தெரிக்க விடணும் கமெண்ட்ஸை. ஓகே, நான் வந்து பார்ப்பேன். ஓகே தானே, போட்டுருவீங்களா? ரெட் அண்ட் எல்லோ ஹாட் போட்டுருங்க. நான் வேறு பெருசாக எதுவும் கேட்கல, ஜஸ்ட்டு ரெட் அண்ட் எல்லோ ஹாட் போட்டுருங்க. ப்ளஸ் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலும் இந்த இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா தென் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம அபவுட்டில் இருக்க, ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நாமஸ் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் இன்ட்ரோ பெருசாக அது வேணாம். நீங்களும் டேவும் நியூலி மேரிட் கப்பிள், கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆகுது, 2 பேருமே ஒர்க்கிங் போகிறீங்க. 2 பேருமே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, பட் வேறு கம்பெனி. ஓகேவா? நீங்கள் வேறு ப்ளேஸில் இருக்கீங்க, டே வேறு ப்ளேஸில் இருக்காரு. நீங்கள் சரியான கோவக்காரி, எதுக்கெடுத்தாலும் குட்டி குட்டி விஷயத்துக்கு டே கிட்ட கோவப்படுவீங்க. டேவும் அப்படியெல்லாம் கிடையாது, உங்கள் கோவத்தை அடக்கிற மாதிரி தான் அந்த கேரக்டராக இருப்பார் நம்ம டே. ரொம்ப சாதுவான ஹஸ்பண்ட், ரொம்ப லவபுளான ஹஸ்பண்ட் நம்ம டே. ஓகேவா? இது போதும். கொஞ்சம் நம்ம காமெடி சீன்ஸ்லாம் வரும். தென் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, மறக்காமல் பாருங்கள். ஓகே வாங்க ராமஸ், வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியே நீங்கள் தான் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க, டைம் பார்க்குறீங்க, மணி 7 ஆகிடுச்சு. ஐயோ, மணி 7 ஆகிடுச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பக்கத்தில் டேவை பார்க்குறீங்க. நல்லா தூங்குறான், அடித்து போட்ட போன மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தூங்குறான் பாரு. நேற்று வாட வெளியே போகலான்னு கேட்டால் எனக்கு டயர்டாக இருக்க பொண்டாட்டி, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போகலான்னு சொன்னவன் எப்படி தூங்குறான் பாரு. டே எங்கே எழுந்துறீங்க? குளிச்சுட்டு வந்து எழுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. டே இன்னுமே அந்த பொசிஷன் மாறல, அப்படியே ஸ்டில் தூங்கிட்டுருக்காரு. இவன் என்ன தூங்கிட்டே இருக்கான்? சரி, அத்தைக்கிட்ட காஃபி போட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து கொடுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி கீழே போகிறீங்க. உங்கள் அத்தை, அதாவது உங்கள் மாமியார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு பேசிவிட்டு காலையில் காஃபிலாம் குடிச்சிட்டு டேக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸ்டில் டே மாறவே இல்லை, அப்படியே தூங்கிட்டுருக்கான். ஏன் செத்து போயிட்டானா? ஐயோ, என்னங்க தேவம், எழுந்துருங்க, மணி ஆகுது, என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப் எடுத்து டேவோட கன்னத்துலேயே வைக்கிறீங்க. ரொம்ப சூடாக இருந்திருக்கும், அது அப்படியே அவன் கன்னத்தில் வைக்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படியே என்னடி பண்ணிட்டுருக்கா? ஏந்திருக்க சொன்னால் ஏந்திருக்கிறீங்களா? இப்போ தான் ஏந்திருக்கிறீங்க, ஏந்திரிங்க, மணி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. டே பார்த்துட்டு அதுக்குன்னு ரொம்ப மாடு, இதுக்கடி காஃபி கப் எடுத்து கணத்தில் வைக்கிறா. பின்னா உங்களை எழுப்பினாலும் ஏந்திரிக்க மாட்டேங்க, தண்ணி ஊற்றுனா திட்டுறீங்க. சரி, தண்ணி ஊற்றுற கொஞ்சம் சோம்பேறித்தனம். அப்புறம் உங்களுக்கு சளி பிடிச்சிட்டா அப்புறம் எனக்கும் சளி பிடிச்சிரும். அதனால தான் எல்லாத்தையும் பார்த்தேன். சரி, காஃபி கப் எடுத்து சூடாக இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். இவனு கொள்ளணும்னு தோண்டுடி. அந்த கொண்டு தான் பாருங்களேன், ஏந்திரிங்க, மணி ஆகுது, ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா அப்படி கேட்குறீங்க. டேவும்
கிளம்புறேன். என்ன கிளம்பிட்டியா? உள்ள காலைல அப்படின்னு தேவன் கேட்க, ஆமாம் மணி ஆகுதுல போயிட்டேன். சரி எழுந்துருங்க வாங்க போகலாம். இதோ வரேன். சரி இந்த காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறீங்க. டேவும் பார்க்குறாரு, என்ன கோவமாக போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் பக்தி தான் அதெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. டே அப்படி கண்ணாடி வழியாக பார்க்குறாரு. உண்டாடி என்ன ரொம்ப அழகாக இருக்க. ம் கண்டிக்கவே மாட்டேங்க டேவை. அப்படியே நீங்கள் தலை வாரிட்டு இருக்கீங்க. ஏய் கோவமாடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன புருஷனை பார்க்கவே மாட்டா, அப்படி திரும்பி உட்காந்துருக்கா. இப்போ என்ன அப்படி சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்படியே டே உங்களுக்கு கண்ணை அடிக்கிறாரு. சரி அப்படி இப்படி திரும்பிக்கிறீங்க. டே அப்படியே ஏய் டாடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் கிடையாது. ஏன்டி இப்படி பண்ணுறா? சரியான கோவக்காரிடி நீ. ஆமாம் இந்த கோவக்காரியை தானே பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ண, அப்புறம் என்ன அனுபவி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. டேக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் கோவமாக இருந்தாலே பிடிக்காது. இப்போ டே என்ன பண்ணுறாருன்னா அப்படி உங்கள் கையை பிடிச்சி அவங்க வாலில் பின் பண்ணி என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை அப்படி டே கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்டர் கிம் தான் விடுறீங்களா? எனக்கு ஒர்க் இருக்குது. உங்களை மேலே வெட்டி ஆஃபீஸர் கிடையாது. ஏய் யாரை பற்றி வெட்டின்றா? எனக்கு ஒர்க் போகணும். போங்க, எனக்கு வேலை இருக்குது, நகருங்க. டைம் பற்றி பங்க்சுவாலிட்டி பற்றி உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க முடியாது. இங்கேருந்து எல்கேஜி பாப்பாவுக்கு புரிய வைக்கலாம், உங்களுக்குலாம் புரிய வைக்க முடியாது. நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டே திரும்ப உங்களை பிடிச்சிட்டு ஏய் என்னடி ஒன்று பிரச்சனை? நேற்று நான் என்ன சொன்னேன்? வெளியே போகலான்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? அது தூங்கிட்டா. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன முத்தம் கொடுக்கவா அப்படி சொல்லிட்டே கிட்ட வரான். எப்போ பார்த்தாலும் கதையை நினப்பு தானா கொன்று. இப்போ வரைக்கும் நான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். சும்மா வந்து எட்டு போங்க. ஏய் என்னாடி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு காய போட்டுட்ருக்க. ஒரு தாட்டி முத்தம் கொடுத்தாலும் ஓவரா சீன் போடுற. குழந்தை பிறந்துடும் அது பிறந்துடும்னு. என்னாடி குழந்தை பிறந்தா? நான் கேட்குறேன், என்ன குழந்தை பிறந்தா என்ன அப்படின்ட்டே கேட்க, இல்லை இப்போ வரைக்கும்லாம் என்ன குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா நான் ஒர்க் போகிறேன். அப்போ ஒர்க்கில் நிற்கணும். எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம். அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு கோவமாக தான் போகிறீங்க. டே பார்க்குறான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டு திரும்ப உங்களை பிடிச்சி இழுத்த. பாரு பொண்டாட்டி சரிடி சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படியே உங்களை பவு பண்ணி நம்ம பார்க்குறான். முடியாது, நான் ஏற்றுக்க மாட்டேன். சரிடி என்னடி பண்ணும்? காலில் விழுமா அப்படின்ட்டே கேட்குறான். விழுந்துக்கும் அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. சரி இதுக்கப்புறம் டேவால் எதுவும் யோசிக்க முடியல. அப்படி சுற்றி பார்க்குறான். என்ன சார் சுற்றி பார்க்குறீங்க? நான் ரோட்டில் அவங்க நின்று விழ சொல்கிறேன். நம்ம ரூம் தானே, யாரும் இல்லை, விடலாம் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சொல்கிறீங்க. டே அது பார்க்கல. அவன் மட்டும் முறைச்சிட்டே என்னைய காலில் விழுக்கிறாள் நீ இருக்குடி அப்படின்ட்டு இப்படியே அப்படியே உங்கள் காலில் விழுந்து சாரிடி பொண்டாட்டி என் ரோஸ் மில்க்கு சாரி என்ன மன்னிச்சிடுறியா அந்த புருஷனா அப்படின்னு அவன் காலில் விழுந்து குறையா கேட்டுட்ருக்கான். பாவம் டே நீங்கள் சிரிச்சிட்டியா? ஐயோ அவன் திரும்ப ஏற்றிருக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கோவமாக இருக்கீங்க. டே இப்போ என்னாடி இன்னும் கோவம் போலையா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. டே அப்படியே ஏய் ஒயன் ரோஸ் மில்க்கு என்னவோ திரும்ப கோவம் போலான்றா. ஐயோ கோவத்தை எப்படிடா எடுக்கிறது? சரின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படியே கிளம்பி அப்படி கீழே வராரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரும் போது நீங்கள் தள்ளி போய் உட்காருங்க. இது உங்கள் மாமியார் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனில் அங்கே இருக்க சிங்கில் போடுறீங்க. இப்போ உங்கள் மாமியார் பார்த்துட்டு பையன் என்ன உனக்கும் என் பையனுக்கும் ஏதாவது சண்டையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்க. டே அம்மா பார்த்துட்டு இல்லை ஏதோ இருக்குது சொல்லுங்கள். அவர் ஏன் புருஷன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் போதுமா, விடுங்க என்ன அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. பின்னாடி ஒரு மாமியாரை கூட பார்க்காம இப்படி பேசுகிற? அவங்க பையன் உங்களை மாதிரி இருந்தால் அப்போ நான் என்ன பண்ணுறது? ரொம்ப பண்ணுறாரு, விடுங்க நான் போகணும்
மணி ஆகுது, அவரை கிளம்பி பின்னாடியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பேக் எடுத்துட்டு போறீங்க. இப்போ டே அப்படியே பையன் பையன் இருடி, ரெண்டு இருடி, ம் வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. டே அப்படியே வண்டி எடுத்துட்டு சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடல. இப்போ டே அம்மா பார்த்துட்டு டேய் சாப்பிட்டு போடா. ஆ என் பொண்டாடி போயிட்டுருக்கா, கம்முன்னு போங்க, ஆல்ரெடி அவ்வளோ கோவமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு டே உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் போயிட்டே இருக்கீங்க வண்டியில் பொறுமையாக அப்படியே. ஏய் சாரி கேட்டேன்டி, அப்புறம் என்னடி உனக்கு? எனக்கு என்ன கோவம் போல. அப்போ என்ன பண்ணா கோவம் போகும்? ம் எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. ஏய் வண்டியில் ஏறுடி, அதான் நான் வந்திருக்கேன்ல, வண்டியில் ஏறு, போகலாண்டி, பஸ்லாம் வேணாம், வண்டியில் ஏறு. அதெல்லாம் முடியாது, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீங்கள் வண்டியில் சந்தோஷமாக போங்க போங்க. ஏய் வண்டியில் ஏறுடி. வேணாம். ஏய் உண்டாட்டி வண்டியில் ஏறு, ரோஸ் மில்க்கு வண்டியில் ஏறுடி. முடியாதுன்னு சொல்கிறதா, ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இப்போட்டே உங்கள் கை பிடிச்சி இழுக்கும் போது அங்கே ஒரு ஆள் அப்படியே வராரு. அவர் அப்படியே தலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு, ஐ மீன் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, என்ன பிரச்சனைங்க, ஏன் அந்த முல்லை விட்டு கை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை? ஓ டேய் ஓடி இப்படி கல்யாணம் ஆன பொண்ணா இப்படி தான் மணி வேணி. ஏய் என்ன அந்த பிள்ளையோட கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அது தெரிஞ்சுக்கோ. மா ஏதா பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுமா, இவனை மட்டும் மூஞ்சியை குத்தி கொண்டு பண்ணிடுறேன், ஏன்னு தெரியுமா உனக்கு இப்படியா நாள் கேட்குறாரு. நீங்கள் இப்போ நம்ம டேவை பார்த்துட்டு டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படியே ஆ தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றீங்க. டே அப்படியே முறைக்கிறான். இப்போ அப்படியே நாள் பார்த்துட்டு டேய் யாருன்னே தெரியாது சொல்லும்போது எப்படிடா கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் காலர் பட்டனை பிடிக்கிறாரு, டேவோட காலர் பட்டனை. டேக்கோ வந்துடுது. யோ அவன் புருஷனே நான் தான், புரியுதா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளோதான், அவர் அப்படியே ஷாக்கா, எது புருஷனா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தான் அந்த ஆள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்க. அம்மா நான் தான் உன் புருஷன் முன்னாடிக்குள்ளே தாண்ட இருக்கும், நீ ஏன் நடுவில் வர அப்படின்னோடனே இப்போ அந்த ஆள் அப்படியே நம்ம வயனை பார்க்கும்போது வயனை அப்படியே செருப்பு எடுத்து காமிக்கிறான். அவன் அந்த ஆள் ஓடிடுறாரு. இப்போ அப்படியே வயன் அப்படியே எனக்கு போக தெரியும், நீங்கள் ஒன்றும் எனக்கு வண்டியில் என்னை கூட்டு போக வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது டே அப்படியே ஒரு முறைப்பானா. வயன் அதுக்கப்புறம் லைட்டாக பயந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிக்கிறான். அப்புறம் டே வந்து வயனோட ஆஃபீஸில் விட்டுட்டு டேவரோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே மதியம் ஆகுது. சரி என் வீட்டுக்காரு சாப்பிட்டாரான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அப்படி ஃபோனை டைப் பண்ணுறீங்க. ஐ மீன் நம்ம டேக்கு டைப் பண்ணி மெசேஜ் போடுறீங்க. டே பார்க்கவே இல்லை. சரி என் வீட்டுக்காருக்கு கால் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. டே அப்போ தான் பார்க்குறான். அவனு இப்போ எடுக்கிறான். என்னாச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கலான் தான். சாப்பிட்டேன். ஃபுட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீ செஞ்சதா? ஆமாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதானே இவ்வளோ சலிப்பாக சொல்லணுமா என்ன? ஏன் பிடிக்கலையா இப்படி கேட்குறீங்க? டே அப்படியே தான் நல்லா இருந்துச்சுடி. இப்போ என்ன சரி கோவம் போயிடுச்சா? இல்லை போகல. சரி சாரி பொண்டாட்டி, சாரிடி ரோஸ் மில்க்கு, என்ன பண்ணுறது? எனக்கு இன்னும் கோவம் போலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே பார்த்துட்டு இப்போ உனக்கு கோவம் போகும் பாரு அப்படின்னு பொண்டாட்டி சொல்லுங்க. இந்த வாரம் சண்டே கண்டிப்பாக வெளியே போகலாம். நிஜமாவா? இல்லை என் கோவம் கலையணுக்காக ஏதாவது போய் சொல்கிறீங்களா? ஏய் போகலாண்டி, நான் உன்ட்டு பொய்லாம் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸா அப்படி கேட்குறீங்க? ப்ராமிஸாடி போகலாம். எங்கே போகிறோம்? பீச் சைட் போகலாம். பீச்சா? எதுக்கு? வேணாம், பீச் வேண்டாம். ஏய் அங்கே தான் பிளான் பண்ணுறியா? வேணாம் பீச் வேண்டாம். ஏய் அப்புறம் என்ன பண்ணலான்றா? எல்லாம் பீச்னா போர் அடிக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பீச் போனால் என்ன ஆகுறது? வேணாவா? பீச்சுக்குலாம் நான் வரல பொண்டாட்டி, எனக்கு தெரியும், அமைதியாரு, நான் அப்புறம் பேசுகிறேன்னா.
பீச்சுக்கு போகிறோம் அவ்வளோதான். அதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடு. அதுக்கப்புறம் என்னென்ன கதைன்னா வீட்டுக்கு வந்து பேசுகிறான். ஓகே போல வை. எங்க டே தேவன் இங்கே பாரு, உன்னை வச்சுட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு பீச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பக்கத்தில் இருக்கியா? என்ன வயன் தேவன் கூட வெளியே போறியா என்ன? இங்கே பாரு இல்லையா, அடிக்கிற வெயிலுக்கு பீச்சுக்கெலாம் போனால் என்னடி ஆகுறது? நல்லா இருக்கும், போய் பாரு. கொலை பண்ணுறவா இருக்கிற இந்த வெயிலுக்கு பீச்சில் நடந்தாலே இப்படி கொதிக்கும் தெரியுமா? அதுவும் என்னால் முடியாது, நான் பீச்சுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டே அப்படி தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ நீங்கள் டேவை பார்த்து மறுபடியும் முறைக்கிறீங்க. இப்போது உங்கள் மாமியார், அதாவது டேயோட அம்மா, இது 2 சண்டையும் நம்ம தீர்த்து வைக்க முடியாது போல், நம்ம அமைதியாக பேசாமல் இருப்போம் அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா ஒரு வார்த்தை பேசலை. காலையில் நீங்கள் பேசிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பீங்களே, ஸோ அதனால் அவங்க எதுவும் பேசலை. ஜஸ்ட் அப்படி என்ன ஃபுட்டு மட்டும் வைக்கிறாங்க, நீங்களே விளையாடாக பார்க்குறீங்க. அவங்க அப்படி உங்களை பார்த்து டக்குன்னு வாயை முடிக்கிறாங்க. இது லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போது டே பார்த்துட்டு மா நான் இல்லைண்ணா கொழுக்கிட்டே வச்சுருக்க, பேசுமா ஏதாவது அப்படின்னு டேயாம்மா அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே அவங்க கண்ணால் காட்டுறாங்க வயன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா. டேக்கு புரியுது. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். இப்போது வயன் அப்படியே தான் தேவம் என்ன தேவம் பீச்சுக்கெலாம் வேணாம் தேவம், இது பாரு ஆல்ரெடி எனக்கு இந்த சன்னு ஒத்துக்காது, நீ வேற என்னை போய் இந்த வெயிலில் எனக்கு பீச்சு கூப்பிட்டு போனால் என்ன ஆகும்? ஐயோ வயன் பிளானே நான் வேறு மாதிரி மாற்றிருக்கேன், ஸோ அதனால் உனக்கு புரியாது, கொஞ்சம் அமைதியாக இரு. பிளான் மாற்றிருக்கியா? வேறு எங்கேயா போகிறோமா? ஆமாம் வேறு எங்கேயா போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ டேமா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனுக்கும் அவங்களுக்குமே சிரிப்பு வருது. குழந்தைத்தனமாக இருக்கீங்க, ஒரு மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஏன்னா டேக்கிட்ட நீங்கள் போன வாரம் சண்டே வந்து வெளியே போகலான்னு கேட்டிருப்பீங்க, ஆனால் அவன் கூப்பிட்டுட்டு போயிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அப்போன்னு 10 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ டே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த மாதிரி ஆகி அவன் நைட்டு டயர்டாக வந்துடுவான். ஸோ அதனால தான் மண்டே நீங்கள் இங்கே கத்திகிட்ருக்கீங்க இப்போ காலையிலேருந்து. ஸோ இப்போ டே வந்து ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரா, ஆனால் உங்ககிட்ட சொல்லலை அவர். என்னங்க எங்கெங்கே போகிறோம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது டேவும் அது சஸ்பென்ஸ், இப்போ என்னை கூப்பிட்டு போக மாட்டீங்க, அதுதானே சஸ்பென்ஸுன்றீங்க. இதே மாதிரி தான் போன சண்டேவும் சஸ்பென்ஸ் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த கெஃபேக்கு என்னை கூப்பிட்டு போகல. புது கெஃபேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த கெஃபேக்கு என்னை கூட்டி போகல. எனக்கும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிக்கிட்டு போயிடுறீங்க ரூமில். இப்போ அப்படி தான் டேமா பார்த்துட்டு டே உன் பொண்டாட்டி நல்லா வளர்த்துருக்கடா, சூப்பர் சூப்பர், உன் பொண்டாட்டி கத்தில் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். எனக்கே நேற்று காலைல பிபி வந்துச்சு தெரியுமா, உன் பொண்டாட்டி கத்தில் யோயோயோயோ என்னம்மா பேசிட்டு போகுது இந்த புள்ள, அம்மா கிட்ட பேசணும்னு இருக்கேன், பேசி வைக்கிறேன். சின்ன பொண்ணுமா அப்படி தான் இருப்பா. அதாவது சின்ன பொண்ணா? டே எனக்கு பிபி வந்துடுச்சுடா, பிபி மாத்திரை 2 போட்டு படுத்துண்டா, நீ வேற அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அவங்க வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ அம்மாவுக்கு எதிராக, அதாவது அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசவா இல்லை பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக பேசவான்ற மாதிரி டே அப்படியே போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபைன் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிளம்பிட்டுருக்கீங்க ஆஃபீஸ்க்கு தான். டே அப்படியே சாப்பாடு ரெடியா? ரெடி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் டேவும் அப்படியே நீங்களும் கிளம்பி அப்படி டே கூட தான் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஸ் யூஷுவலாக ஆஃபீஸ் போகிறீங்க, டே கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. டேவும் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களை ஒரு இடத்துல வந்து நிற்க சொல்லுவார். அந்த இடத்துல நீங்களும் டீம் ஒன்றா தான் வீட்டுக்கு போவீங்க. ஸோ இப்படி தான் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு ஃபைன் டே மார்னிங். இப்போ டே அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டு அந்த நந்தனியால் ஏறால் நம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே டே போக டே 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 எங்கடா போகிற? மறந்துட்டியா, நீ ஏப்ரல் 23 ஓட்டு போகணும்ல, வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டே கூப்பிட. ஆமாம்ல மறந்தே போயிட்டேன்டா, இல்லைடா ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேம்மா உள்ள ஓட்டர் ஐடி எடுக்கிறது போயிருக்காங்க. இப்போது நீங்கள் அப்படி இறங்கி வரீங்க. என்னங்க போகலாமா? போகலாம் முன்னாடி இரு, அம்மா வந்துட்டோம். ஆண்டி வராங்களா? சரி சூப்பர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பொண்டாட்டி யாரு கூட்டு போட போகிற? யார் இந்த உலகத்தையே மாற்ற போகிற, இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகிற அந்த ஜனநாயகனுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன். நீங்கள் யாருக்கு போட போகிறீங்க மிஸ்டர் கிம்டவுன்?
அப்படின்னு அவங்க பற்றி கேட்குறீங்க. என்ன இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படணுன்னுக்காக ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன். ஏன்னா இந்த நாட்டில் ஒரு முன்னேற்றம் ஏற்படட்டும். சும்மா வந்தவனுங்க வந்துட்டுருக்கானுங்க. தென் ஒரு மாற்றம் ஏற்படட்டுமே. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாலும் ஒருத்தவனுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம அவனுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, இவனுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, எல்லாம் சேர்ந்து ஒருத்தவனுக்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்குது. 5 வருஷம் ஒரே குடும்பம் வந்தால் என்ன ஆகுறது? அப்பா புள்ள பேரன் இப்படியே குடும்பமாக அப்படியே ஜென்ரேஷனாக அவங்களே சிஎம் ஆகிட்டு இருந்தால் எப்படி? ஒரு மாற்றம் ஏற்படட்டும். அதான் இந்த உலகத்தையே நான் மாற்ற போகிறேன், இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருல, ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு எங்கிட்டே சொல்ல. கரெக்டாக சொன்னாட்டே. நம்ம கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடணும். நானே அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சேன் அப்படின்ட்டே அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. ஆமா நீங்களுமா? ஆமாண்டா. ஏன்னா காலங்காலமாக ஒருத்தவனுக்கு ஓட்டு போட்டு சலிச்சு போச்சு. ஒரு மாற்றம் ஏற்பட்டுமே. ஏன்னா இந்த நாட்டையே ஒலுக்கி வச்சுருக்காங்க அந்த பழைய கட்சிக்காரனுங்களாம். ஐயோ நீ வேலைக்கு நீனும் வாங்கின்னு போயிட்டீங்களே. காலையில் ஒருத்தர் வராரு 1500 ரூபாவோட, மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க எங்கள் கட்சிக்கு அப்படின்னு. ஒருத்தவன் எதையும் எதிர்பார்க்காம மக்களை மட்டும் நம்பி வராம்போ, அவன் தலைவன். மக்கள் ஒன்று ஆசைப்பட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இறங்கி வராம்பரு, அவன் தலைவன். மக்கள் காசுலேயே கொள்ளையடிச்சு அந்த காசை வச்சு திரும்ப நமக்கு கொடுத்து ஓட்டு போட சொல்கிறான் பாரு, அவெல்லாம் தலைவனா? சொல்லு பார்ப்போம். நம்மளை நம்பி வந்திருக்காரு ஒருத்தவர், அவருக்காக மட்டுமே நான் ஓட்டு போட இறங்கியிருக்கேன் அப்படின்ட்டே அம்மா சொல்ல. இப்போ நீங்கள் ஆண்டி செம்மையாக பேசுகிறீங்க போங்க, பயங்கரமாக பேசுகிறீங்க ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அத்தை, அவர் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு அத்தை. நம்மளுக்காக மட்டுமே எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவர் அத்தை. அவர் இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நான் மக்களுக்காக இதுக்கப்புறம் உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்திருக்காரு. இப்படிப்பட்டவர் மட்டும்தான் அத்தை தலைவராக நிற்கணும். எப்போவுமே காலங்காலமாக அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டு மக்களை காக்க ஒரு தெய்வம் அவர் வருவார், ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு வருவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அத்தை. அதனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஆகணும். காலங்காலம் அப்பா பையன் பேரன் இவனுங்களே வந்துட்டுருக்கானுங்க. ஒரு மாற்றம் ஏற்படட்டுமே. நான் அதான் சொல்கிறேன், இவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பேசிப்போம், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ நானுமே என்னோடய தலைவனுக்கு மட்டுமே தான் ஓட்டு போட போகிறேன். நான் அவரோட ஃபேனாக இருக்கிறதுக்காகலாம் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் அது என் மனசில் தொட்டுச்சு. அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. நமக்காக அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு, அந்த லைனில் நின்று அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு, அது எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், எவ்வளோ மணிக்கணக்காக வேணால் நிற்கலாம், ஆனால் அவருக்காக மட்டுமே அவ்வளோ நேரம் நின்று வேர்வை சிந்தி அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சா நம்ம பேச்சு அவர் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு அத்தை. அப்படி இருக்கிற மனுஷனை நம்ம என்றைக்குமே தோக்க விடக்கூடாது. அப்படிப்பட்ட தலைவன் தான் இந்த நாட்டுக்கு வரணும், வந்தே ஆகணும் அப்படின்றீங்க. சரி, என்ன இப்படியே பேசிகிட்டே இருக்க போகிறீங்களா அண்ணா? அப்புறம் கியூ பஸ் ஆகிடுச்சுன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். வாங்க ஓட்டு போட்டு வந்துடலாம் நம்ம தலைவனுக்கு. அந்த நந்தனியாரு ஏறால் நம்ம பாரு, கொஞ்சம் நவந்தேனா 8 கோடி பேர், விரல போட்டு தேட்டு இங்கே விசிலு சத்தம் கேட்டு லவங்க போட விசிலுக்கு அடி ஓட்ட. அப்படியே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணா இப்போ 3 பேருமே நல்லபடியாக உங்களோட ஆசைப்படி, அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியாக ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான்டா சிந்திச்சு இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக
கரெக்டான தலைவரை சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். தயவு செஞ்சு அந்த மனுஷனுக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட நான் ரொம்ப கைண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஓட்டு இந்த உலகத்தையே மாற்ற போகுது, இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகுது. ஸோ எவ்வளோ நேரம் வேணால் இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ தயவு செஞ்சு அந்த கூட்டத்தில் நின்று அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, உங்களுக்கே தெரியும் நான் எந்த சின்னத்தை சொல்கிறேன்னு. ஸோ சொல்லவே வேணாம். நம்ம டிவிக்கேக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம அண்ணன் தளபதிக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நமக்காக உழைக்க இறங்கியிருக்காரு அண்ணன். ஸோ எல்லோரும் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்கள் அக்கா, அம்மா, தம்பி, தங்கை, அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டிப்டாப்பாக கிளம்பி ஓட்டர் ஐடியோடு எடுத்துகிட்டு நல்லபடியாக ஓட்டு போட்டுட்டு வாங்க. ஸோ இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ ஓட் ஃபார் டிவிக்கேடா. ஓகே, ஓட் போட்டுருங்க மறக்காமல் நம்ம அண்ணனுக்கு. ஓகே, இது பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் சார்பாக நானும் ஷஃபியும் கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு எங்கள் அண்ணனுக்காக, நம்ம அண்ணனுக்காக, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாட்டும் தயவு செஞ்சு கேட்டு ஓட்டு போட்டுருங்க. ஓகே, ஸோ ஓகேடா, பேக் டு ஸ்டோரி. இப்போது நீங்களும் தேவங்க ரொம்ப டயர்டா முடியலப்பா, பரவாயில்ல. ஆனால் அண்ணனுக்கு ஓட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியும் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அண்ணனை ஜெயிக்க வைக்கணும், அவ்வளோதான் என்னோட ஃபுல் இன்டென்ஷனே. பொண்டாட்டி எனக்கும் தான். சரி பொண்டாட்டி, ரோஸ் மில்க் போட்டு வாயா. சார் கொஞ்சம் ரோஸ் மில்க் வேணுமா? எப்படி ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்கவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க டேவும்? சரிடி, சேர்த்து எடுத்துருவா. நல்லா கூலிங்கா என்ன எடுத்துருவாடி பொண்டாட்டி அப்படின்னு இங்கே டே சொல்ல நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுக்க போகிறீங்க. ஸோ அப்படியே டேக்கு அழகாக மேக் பண்ணீங்க. டே தென் டேயோட அம்மா எல்லாம் குடிச்சிட்ருக்கீங்க. இப்படி தானே டேஸஸ் போகுது. ஸோ இப்போ நீங்கள் செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா டே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரியே உங்களை சண்டே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான். அந்த சண்டேவும் வந்துருச்சு. அதாவது நெக்ஸ்ட்டு வீக் சண்டே வந்துருச்சு. ரொம்ப நேரமாக அப்படி கிளம்பி ரெட்டியாக இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு க்ரீன் கலர் சாரீ போட்டிருக்கால ஒரு பொண்ணு, அதே சாரியில் இருக்கீங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா டே அதை தான் கிளம்ப சொல்லியிருப்பான். நீங்களும் இப்படி வெயிட் பண்ணுறீங்க. டே வருவேன். கிட்டத்தட்ட டைம் வந்து 8 ஆகிடுச்சு. இப்போது டே அம்மா பார்த்துட்டு, என்னம்மா ரொம்ப நேரமாக கிளம்பி உட்காந்துட்ருக்க, அவன் இன்னும் ஆளை காணும். ஐயோ அத்தை, கால் பண்ணால் எடுக்க மாட்டான் உங்கள் பையன், என்ன பண்ணுறது? இவனை என்னை இப்படி தான் ஒரு நாள் ஏமாற்றிட்டுருக்கான். போன வாரம் இப்படி தான் கிளம்பி ஷோபாவில் உட்காந்துருந்தேன். ஆனால் நான் அங்கேயே தூங்கிட்டேன். வந்தது 12 மணிக்கு. கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டைமே ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. டைம் 10 ஆகிடுச்சு. இனிமேல் டேவை காணும். ஃபோனும் எடுக்கல, மெசேஜும் பார்க்கல. அப்போ தான் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா டே தான். பட் டயர்டாக வரான். இப்போ நீங்கள் என்ன தேவை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண? பொண்டாட்டி சாரிடி. சரி தண்ணி மட்டும் கொண்டு வரேன். தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறீங்க. அங்கிட்டே அம்மா இல்லை. ஸோ அவங்க தூங்க போயிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சுகர் பேஷண்ட் ப்ளஸ் பிபி பேஷண்ட். ஸோ அதனால் அவங்க தூங்க போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதில் இன்னொரு கடுப்பு வேறு உங்களுக்கு. ஸோ அவங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உட்காந்துட்டு இருப்பீங்க. டேவும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு, அம்மா தூங்கிட்டாங்களா? ஆமாம் அம்மா தூங்கிட்டாங்க. இப்போ என்ன, வாங்க போய் தூங்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு டேவோட கையை பிடிக்கிறீங்க. டே அப்படி உங்களை உட்கார வச்சுட்டு, வா போகலாமா? எங்க இப்போவா? எங்க பீச்லாம் இப்போ போனால் அலோவ் பண்ணுவாங்களா? என்னங்க பேசுகிறீங்க? பொண்டாட்டி இது பீச் இல்லை, வேறு இடம்னு சொன்னல. உனக்கு சர்ப்ரைஸ் டி. சர்ப்ரைஸா? எதுக்கு? இன்றைக்கி என் பர்த்டேவும் இல்லை. தென் நமக்கு கல்யாணம் ஆகி இதோட 2 வாரம் தான் ஆகுது. என்ன சர்ப்ரைஸ்? அப்புறம் கூப்பிட்டு போகலனாலும் திட்டுற, கூப்பிட்டு போகிற இடம் சர்ப்ரைஸ்னாலும் இவ்வளோ கதை பேசுகிற. வரியா போகலாமா? இது ஒன்று சொல்லிடுங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாகுது. நீங்களும் டே கூப்பிட்டு போகிறாரு சொல்லிட்டு இப்படி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்களும் டேவோட வண்டியில் உட்காருங்க.
சில்லுன்னு காத்தடிக்குது. நல்லா இருக்கு. ஏன்னா, காலையில செம்ம வெயில்ல கொஞ்சம் காய்கறிலாம் நீங்களும் உங்க அத்தையும் வாங்க போயிருப்பீங்க. ஏன்னா சனிக்கிழமை சந்தைனால கொஞ்சம் கூட்டமா இருக்கும். சண்டே போனா கொஞ்சம் ஒரு நாள் ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படி கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ சில்லுன்னு காத்தடிக்குதா, ஸோ உங்களுக்கு ஒரு மாரி ஒரு பீஸ் கிடச்ச மாரி இருக்கு. வீட்ட விட்டு வெளிய வந்து கொஞ்சம் இப்படி சில்லுன்னு காத்து வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் டேவும் அப்படியே ஹக் பண்ணிட்டுருக்கீங்க டேவ. அப்படியே டைட்டா டேவ ஹக் பண்ணிட்டு, எங்க போறோம்? அது சர்ப்ரைஸ். என்ன டே, பீச் ஓரமா இருக்கு. என்ன புதுசா ஹோட்டலா? ஆமா. ஏய், ஸ்பாட் நல்லா இருக்கு டே. இது என்ன நைட் டைம் மட்டுமா? ஆமா. அதாவது 8 மணிலேருந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நைட்டு 12, 1 மணி வரைக்கும் இருக்கும். அது டைம் லிமிட் தெரில. பட் நைட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஃப்ரெண்டு சொன்னான், அதான் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணேன். நீ தான் அப்புறம் போன வாரம் சண்டே ஏமாந்துட்டல. சரி, என் பொண்டாட்டி அப்படி பண்ணக்கூடாதுன்னேன்ட்டு இப்படி அப்படி சொல்லிட்டு டேப் அப்படி தான் உங்களை முன்னாடி போக சொல்லிவிட்டு அவன் என்னமோ கையில் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் என்னது டே அது? அது இப்போ தரமாட்டேன், அப்புறம் தரேன். நீ எப்பயும் தரமாட்டேன் பா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? இந்த ஸ்பாட் சூப்பராக இருக்குது. லைட் செட்டப்லாம் அங்கே நிறைய பேர்லாம் அதில் 1 2 பேர் ப்ளஸ் இப்போ நீங்கள் இருக்கீங்க. என்ன டே, யாரையுமே காணோம், கம்மியாக தான் இருக்காங்க. அவங்கள இப்போ கிளம்பிடுவாங்க. எது கிளம்பிடுவாங்களா? ஆமாம். இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்க போகிறோம். ஏன்ட்டு எப்படி? அப்படின்னா நீ நான் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு அவ்வளோ ஆகுமே. பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக ஒரு நாள். ஓகே. ஷோ டே, இவ்வளோவா நீ பண்ணணும்? டே, நான் சும்மா சொன்னேன்டா, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ? இது என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கல்யாணம் ஆகியும் நான் ஹனிமூன் கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா உனக்கும் வேலை இருந்துச்சு, எனக்கும் வேலை இருந்துச்சு. ஏன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பிஸியில் நிறையா ஒர்க்கு பெண்டிங்கில் வச்சிட்டோம். உனக்கே தெரியும்ல. ஆமாம். ஸோ தட் அதான் இப்படி ஒரு பிளான் செட்டப் பண்ணேன். சரி பொண்டாட்டி, உள்ள போகலாம் வா. அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிட வைக்கிறான். தென் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கு. இது நான் எடுத்து கொடுத்து தானே. கல்யாணம் ஆகி கடைக்கு போனோம்ல, ஃபர்ஸ்ட் டைமாக 2 பேர் கடைக்கு ஒன்றா போனோம்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்போ நீ இந்த சாரி பார்த்து சூப்பராக இருந்துச்சு சொன்னியா, அதை நான் இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கு பொண்டாட்டி, பரவாயில்ல, உனக்கு லுக்காக இருக்கு. நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்களும் சாரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. டேவோட கண் எல்லாமே உங்கள் ஹிப்பு தான் போகுது. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஃபுட்டு ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டே அப்படியே பார்க்குறீங்க, டேவோட கண்ணு ஃபுல்லாக அவங்க ஹிப்பில் இருக்கா. நீங்கள் டக்குன்னு சாரி அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என்னட்டு இப்படி பார்க்குறேன், அங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இப்போல்லாம் போயிடுவாங்கடி. போயிடுவாங்களே? ஏன்? ஆமாம், போயிடுவாங்க. தென் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னாட்டே, ஏதாவது பேய் காமிச்சு எனக்கு பயமுறுத்த போகிறேன்? டேய், சும்மா சொன்னேன்டா, நீ எனக்கு காலில் விழுந்ததெல்லாம் சும்மா சொன்னேன்டா, அதுக்காக பழி வாங்கிட மாட்டில்ல? ஏய், அப்படிலாம் இல்லடி. பொண்டாட்டி காலில் விழுறதுலாம் தப்பா என்ன? நீ என் காலில் விழுந்தா கல்யாணம் தப்போ, நான் உன் காலில் விழுறேன், இது தப்பா என்ன? அப்படி இல்லை, நீ ஏன் லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வா போகலாம். எங்கே? அங்கே பீச் வரும். எதுக்கு இப்போ பீச்சுக்கெலாம்? வேணாம், ஒன்றுமே தெரியலப்பா, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே தெரியல, வேணாம், வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏய், கஷ்டப்பட்டு உனக்கு அரேஞ்ச் பண்ணா வீட்டுக்கு போகலான்ற. ஏய், முடியாது, உட்கார். எங்கே? வா. உட்கார், இருவார். அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் டீ கொஞ்சம் உங்களுக்கு ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வரான், லைக் ஹாட் டீ போல் இருக்குது. இது எதுக்கு இப்போ? இது இந்த வெதருக்கு நல்லாயிருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்தேன். நீ பண்ணியா? இல்லை, நான் பண்ணல, அங்கே இருந்துச்சு, ஸோ எடுத்துகிட்டு வந்தேன். அதை நான் உனக்காக ரெடி பண்ணேன். உனக்கு இது மாதிரி குடிச்சா பிடிக்கும்னு நீ சொல்லிகிட்டே இருப்பல்ல, அதான். சரி, ஓகே. நல்லா இருக்குல்ல, இதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இது எப்படி செய்யணும் கற்றுக்கோட்டு செஞ்சு கொடுத்தேன்னா வீட்டுக்கு போய் இப்போட்டே உங்களை மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்போயும் நான் தான் செஞ்சு தரணும் உனக்கு. சும்மா சொன்னேன்டா, கோச்சிக்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் குடிக்கிற அழகு இது. நாங்கள் அந்த பீச்சில் வர அலையெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது.
என்ன டே பார்த்துக்கிட்டே இருக்கா குடி. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ரோஸ் மில்க்கு. ம் தோணும் உனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். என்னை பார்த்துட்டே இருந்தேன்னா இந்த இயற்கையை எப்போ ரசிக்க போகிறீங்க தலைவர்? சொல்லுங்க கிம்தேவ் தலைவரே, இது நீங்கள் எப்போ ரசிக்க போகிறீங்க அப்படின்ட்டு கலாய்க்கிறீங்க. யார்? நான் தலைவரா? ஆமாம், நீ தான் தலைவர். அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டே முடிஞ்சா என்னை பிடி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க. டே எப்படி? ஏய் ஓடாதுடி பொண்டாட்டி. ஏய் எங்கே தொலைஞ்சிடாத அப்புறம் ஆறா அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சடனாக பார்த்த டேவை காணும். அங்கே வேற இருட்டாக தானே இருக்கும். எங்கே போனோம் அப்படியே சொன்னோம் தொலைஞ்சிடாதன்னு. தேவம் டே தேவம் தேவம் எங்கே போனீங்க? எங்க? சாரிங்க. எங்கெங்க போனீங்க அப்படின்னு அப்படியே பீச் பார்த்துட்டே இருக்கீங்க. சடனாக யாரோ பேக் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. பயந்துடுறீங்க. பார்த்தே தான் அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கெங்க போனீங்க? பயந்துட்டு தெரியுமா? சரி பயப்படாத அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் கையை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் ஒரு செயின் இருக்குது. என்னங்க அது? இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியும் பாரு அப்படி சொல்லிட்டு லைட்டாக அவன் டார்ச் ஆன் பண்ணி காமிக்கிறான் ஃபோனில். பார்த்தா அது அழகான ஒரு ஹிப் செயின் இருக்குல்ல, அது கோல்டுல. நீங்கள் ஷாக் ஆயிடுறீங்க. ஏங்க இது எப்படி? இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்காக. இது உனக்கு பிடிக்கும்னு நீ சொல்லுவல்ல, அதான் நானே சொந்தமாக என் காசில் சம்பாரித்து வாங்கினது பொண்டாட்டி. ஐயோ இப்போ இருக்க நகை விலைக்கு இது வேறையா? ஏங்க அப்படி பண்ணுறீங்க? சரி ஆனால் நல்லா இருக்கு, அழகாக முத்துலாம் வச்சு. சரி இரு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போடுறான். ஆனால் அந்த கொக்கி ஒழுங்காக இதாக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்கள் ஹிப் கிட்ட அவன் வாயை வைக்கிறான். லைட்டாக நீல் டவுன் பண்ணி உங்கள் ஹிப்பு கிட்ட அப்படியே அவன் வாயை வச்சு அதை கடிச்சு பைட் பண்ணி இது பண்ணுறான். அப்போ அவனோட லிப்ஸ் வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து லைட்டாக படுது. அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிருக்கான். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி உடம்புக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க அப்படியே உங்கள் ஹிப்புக்கு முன்னாடி இருக்காரு. அப்படியே உங்கள் ஹிப்போட அந்த பெல்லி பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக டெம்ப் பண்ணுது நம்ம அப்படியே அந்த ஹிப்ஸ் என்னை பார்த்துக்கிட்டே உங்களை பார்க்குறாரு கீழ் வழியா. நீங்கள் டேவை பார்த்து ஏங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க? பாரு எவ்வளோ அழகாக சொல்லிக்குதுன்னு. இந்த இருட்டில் கூட ஹிப்ஜன் அழகாக தெரியுது பொண்டாட்டி, செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பை பிடிச்சி கிள்றாரு. வலிக்குதுங்க. எதுக்கு கிள்றீங்க? உங்கள் கை ரொம்ப ஹார்டாக இருக்குது தெரியுமா? இனிமேல் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கும்னு சொன்ன பொண்டாட்டி. சரி வா உட்காரோம் அப்படி சொல்லிட்டு பீச்சோரம் உட்காருங்க. அப்படியே உங்கள் ஹேண்டை ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப் அப்படி கிட்ட பிடிச்சி இழுத்து அவர் க்ளோஸாக உட்கார வச்சுக்கிறாரு. என்ன சார் ஹிப் செயின் போட்டது வந்து ஹிப்லேருந்து கை எடுக்க மாட்டிங்களா அப்படி கேட்குறீங்க. அப்படியே முடியாது, எனக்கு அது என்னன்னு தெரில பொண்டாட்டி. நீ ஹிப் செயின் போட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னை அதிகமாக டெம்ப் பண்ணுறி. அதுவும் உனக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா. எனக்கு சைஸ்லாம் தெரியாது, ஆனால் ஏதோ வாங்கிட்டான். பட் நல்லா அவனுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது. ஆனால் லைட்டாக குத்துதான், அது போட பழகிடும் அப்படின்னுட்டே உங்கள் ஹிப்லாம் கை வச்சு பிசைஞ்சிட்டே இருக்காரு. நீங்கள் என்னங்க பிசைஞ்சிட்டே இருக்கீங்க? சரி பிசைல அப்படின்னு சொல்லிட்டு இப்போட்டே உங்களுக்கு முன்னாடி வராரு. அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி உட்காந்து பொசிஷன்லேயே அப்படியே அந்த மண் மேலே அப்படியே உங்கள் 2 பேரையும் பின் பண்ண மாதிரி, அதாவது டே நடுவில் இருக்கீங்க. டேயோட 2 கையும் உங்கள் 2 சைட்லேயும் இருக்கு. அவங்க என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்துருவாங்க, நகருங்க, வீட்டுக்கு போகலாம். இதெல்லாம் இப்போ வேணாம்னு சொன்னல. ஏன் வேணாம்? ஏண்டி இப்போ இருக்கிற நேச்சருக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் எனக்கு உன்னை பார்க்க என்னை ஏன்டி இப்படி காய போடுறா? புருஷன் பாவம்ல. கொஞ்சமாவது புருஷன் மேலே ஒரு கொஞ்சம் கருணை காட்டுறியா? என்னை பாவம்டி, எவ்வளோ நாளாக உன்ட்டு கேட்டுட்ருக்கான். வேலைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு பிள்ளைங்க வேணான்ற, குழந்தைங்க வேணான்ற. பொண்டாட்டி புருஷனை காய போடாதுடி ப்ளீஸ்டி. இன்னைக்கு ஒரு நாள் தாயாவுக்கு என்ன கேட்குற நீ? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. பாரு வா நம்ம வீட்டுக்கு போகலாம்.
அப்படி சொல்லிட்டு எழுந்திரிக்க போகிறீங்க. டேலாம் சரி போயிட்டு வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அந்த மண்ணிலே உங்களை படுக்க வச்சிடுறாரு. டே டே வேணாம், இறங்க. எதுக்கு இப்போ மேலே ஏன் போய் மேலே வர? டே சாரிலேருந்து கையிடுறான். கையிடுறான். என்ன அங்கே கையெடுத்துட்டு போகிற? டே வேணாம், இங்கே வேணாம், வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இல்லை இன்னைக்கு இங்கே தான். டே ஃபஸ்ட்டு மேற்கோட்டு இங்கேயா? ஆமாம் பொண்டாட்டி, யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பண்ண ஒரு மாதிரியாக இருக்கும். பாரு தண்ணிலாம் வருது, சாணாட்டி. அது வந்தால் போகுது, நம்ம மட்டும் பண்ணலாம். ஏன்னா இப்போது அப்படி தான் டே அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் டேவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டே அப்படியே உங்கள் லிப்ஸையும் அவரோட லிப்ஸையும் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அங்கே செட்டப் எப்படி இருக்குன்னா, நைட் அப்படியே நைட் டைமில் இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒன்லி அந்த நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான். அதுக்கு கீழே நீங்களும் டேவும் இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கீங்க. ஸோ டேக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பண்ணணும்னு. ஸோ இப்போது நீங்களும் டேவும் அப்படியே அந்த மண்ணில் உருண்டிகிட்ருக்கீங்க. டே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு ரொம்ப நேரம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிஸ்ஸை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்டா பொறுக்கி, எதுக்குடா எப்படி கிஸ் பண்ணுற? முடியல, மூச்சு வாங்குச்சு தெரியுமா? அம்மா அப்படின்றீங்க. ஏய் என்னடி இதுக்கு எப்படியா இரு அப்படி சொல்லிட்டு நெக்கெல்லாம் போகிறாரு. ஹேரெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு நெக்கு அப்படி உங்கள் சாரி அந்த மேலே இருக்கிறத எடுத்துடுறாரு. இப்போ நீங்கள் டேவோட ஷோல்டர் பிடிச்சிக்கிறீங்க. டே வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பான். ஸோ ஒரு 2 பட்டன் ஓப்பனில் இருக்கா, ஒரு சின்ன செயின் கழுத்தில் போட்டிருப்பாரு டே, தென் பேண்ட் போட்டிருப்பாரு. இப்போ நீங்கள் டேவோட ஷர்ட்டை நல்லா டைட்டாக பிடிக்கிறீங்க. டே அந்த 2 பட்டனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பட்டனும் ரிமூவ் பண்ணி போட்டுறாரு. டேவோட ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது எல்லாமே பிடிச்சிட்ருக்கீங்க. டேவோட செஸ்ட்டை அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. டேவே ஏய் ஏன் இப்படி பிடிக்கிற? இல்லை வலிக்குது, ஏன் நீ கடிக்கிற? சும்மா கிஸ் மட்டும் பண்ண கடிக்கிற. இதுக்கு அப்படின்னா கீழெல்லாம் போனால் தாங்க மாட்டேன் போலக்கே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹிப் செயின் போட்டிருப்பார்ல டே, அங்கே தான் வராரு. அப்படியே உங்களுக்கு கீழே அப்படியே உங்கள் ஸ்டொமக்லலாம் ஒரு மாதிரி பண்ணுது, உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எல்லா இடமும். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. பட்டாம்பூச்சிலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்றில் பறக்கிற மாதிரி இருக்குது. போட்டே அந்த ஹிப் செயினா ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி போடுறாரு. டே கோல்டு அப்படின்றீங்க, போனால் போதும் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவரோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணி அதில் இருக்க பாக்கெட்டில் அவங்க ஹிப் செயினை போட்டுட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போட்டே அப்படியே அவங்க அங்கே இருக்க உங்கள் ஹிப்பை அப்படியே கட்டிக்கிறாரு மனுஷன். அவர் தான் ஹிப் செயின் போட்டு விட்டுருப்பாரு பல்லால் கிடச்சி. இப்போ அந்த பல்லால் கிடச்சி அந்த ஹிப் செயின் அவுத்து தான் அவர் தான், ரிமூவ் பண்ணி போட்டு தான் அவர் தான். ஓ நீங்கள் டேவை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. என்னடி சிரிக்கிறா? என்ன ஹிப் செயின் போட்டதும் நீ தான் கஷ்டப்பட்டு அந்த வெளிச்சத்துலேயும் அப்புறம் அதை இப்படி அப்படியே அலர்ட்டாக கழட்டி அப்படி தூக்கி போடுறா. அதெல்லாம் அப்படி தான், என்ன யூஸ் பண்ணும்போது இடத்துல இருந்துச்சு, அப்புறம் கட் பண்ணிட்டா வேஸ்ட்டாக போய்டும்ல, நாளைக்கு இதே மாதிரி சேஃப்டியாக பொறுமையாக அப்படியே வச்சுட்டா நாளைக்கு நீ போடணும்ல. ஸோ அதுக்கு தான் பாடுறா. என் புருஷனுக்கு காசு மேலெலாம் இவ்வளோ இதாக வருது. பெரிய ஆள் தான் தேவங்க அப்படின்றீங்க. ஏன்னா புருஷன் யார்? உன் புருஷனாச்சு, ஒன்றை மாதிரி தானே இருக்கலாம். சரிங்க சார், உங்கள் ஒர்க்கில் கண்டினியூ பண்ணுங்க. இன்னொன்று டே அப்படியே அவங்க இப்போ கடிக்கிறாரு. கடிக்காதரா எருமை பொறுக்கி கடிக்கிறா. என்ன கோவக்கறி பொண்டாட்டி, இன்னைக்கு என்ன நல்லா பண்ணுற நீ? இல்லை மண்டே என்ன பண்ண? காலில் விழ வைக்கிறா. எது இந்த கால் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி போட்டிருப்பாரு. உங்கள் டைஸ்லாம் பக்காவாக தெரியுது, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஓப்பன் த பிளேஸ் வேறு. அண்ணாட்டே எல்லாரையும் போக சொல்லியிருப்பாரு. இந்த தரம் இல்லை அந்த இடத்துல பீச்சில், நீங்களும் டே மட்டும்தான். இப்போ டே அப்படியே அந்த நிலா வெளிச்சத்தில் தான் உங்களை அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க, டேவும் தான். டே அப்படியே உங்கள் கீழே வந்து அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் லெக்கு 2த்தையும் கிஸ் பண்ணுறேன்ற பேரில் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இப்படி தான் உண்மையாக அவரோட ஒர்க்கில் என்டர் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க டே உங்களுக்குள்ளே வரும்போது. இருந்தாலும்
உங்களுக்கு அது பெயின் தெரியுது, வலிக்குது. இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக டேவோட ஹேரை கிரிப் பண்ணி உங்களுக்குள்ளே டேவை எடுத்துக்கிறீங்க. டேவும் உங்களுக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ராகி உங்களை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரோடது ஆகிட்டீங்க, அவர் உங்களோடது ஆகிட்டாரு. ஸோ 2 பேரும் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மேக் அவுட்டை. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்க எங்க பொறுமையாங்க வலிக்குது அப்படின்றீங்க. கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 2 ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கும் டேக்கும் அந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. டேப் அப்படியே தான் அங்கே இருக்க சாரியை உங்களை ஃபுல்லாக ரேப் பண்ணி அவரும் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்க ரூமில் வச்சு டே இந்த செம்மையாக செஞ்சிட்ருக்காரு. நீங்களும் டேவும் அப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அந்த நைட்டை. அங்கே கூட லைட்ஸ் கூட ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு டேவும் நீங்களும் அவ்வளோ ஒரு கண்ட்ரோல் லாஸ் பண்ணி டேக்கு கண்ட்ரோலே லாஸ் ஆகிடுச்சு. அவர் இன்னுமே உங்களை வச்சு மேக் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 5 ரவுண்ட் போயிருக்கோம். ஸோ நீங்களும் டேவும் அவ்வளோ நேரம் அப்படி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நைட்டு உங்களுக்கு டேக்கும் ஒரு அழகாக லவ்வபிளாக முடிஞ்சிருக்கும். இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிரில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி கருவம் அழிந்ததடி. ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? ஓகேவா? தென் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் ஷாட்டு நான் சொல்லியிருந்தேன். நிறையா இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீட்டில் யாரும் வெயிட் பண்ணாதீங்க. அவ்வளோ நேரம் க்யூவில் நின்னாலும் நம்ம வேல்யூபிளான ஒரு ஓட் போட போகிறோம்னு நினச்சி நம்ம நாட்டுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம அண்ணனுக்கு கொடுங்கடா. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்பா, பையன், பேரன் இவங்கெல்லாம் வர்றதோட ஒரு புது ஆள் வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு வரலாற்றை மாற்றுவார் கண்டிப்பாக. ஸோ ஓட் ஃபார் டிவிக்கே மறக்காம ஓட் போடுங்க. என்னோட அம்மா, என்னோட அக்கா எல்லாரும் ஓட்டு போடுங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி, தயவு செஞ்சு நம்ம டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க. நம்ம விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே, ஸோ இது வந்து நான் சீக்கிரமாக போடணும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு டைம் கிடச்சிருச்சு. ஸோ மறக்காமல் ஓட் போடுங்கடா. தென் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வெயிட் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் கேட்டேன். ஸோ மறக்காமல் ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் போட்டுருங்க. தென் மறக்காமல் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 23 நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த தமிழ்நாட்டோட வரலாற்றை மாற்றம் ஏற்படும். ஸோ ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. வெயிட் பண்ணாதீங்க யாருக்காகவும். நல்லா பக்காவாக ரெடியாகி ஓட்டர் ஐடியோட வீட்டில் இருக்க சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு, நல்லா சாமியை கும்பிட்டுட்டு உங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு, உங்கள் தெரு ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு நல்லபடியாக ஓட்டு போடுங்க. நம்ம டிவி கேக்கு அதாவது நிறைய பேர் நான் முடியாது, ஆஹா ஓஹா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாய் வாழை நிமித்த முடியாது, அதாவது நாய் வாழை ஸ்ட்ரைட் ஆக்க முடியாது. அது எப்படியோ அப்படி தான் இருக்கட்டும். நான் இவனுக்கு தான் போடுவேன், அவனுக்கு தான் போடுவேன்னு சொன்னால் போட்டுட்டு போட்டோம், விட்டுட்டு போங்க. நம்ம டிவி கேட்க நம்ம தான் ஓட்டு போடுவோம், நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் ஓட்டு போட போகிறோம். ஸோ அதனால் விட்டுருங்க. போகிறது, அதாவது யாரெல்லாம் நான் முடியாது, டிவி கேட்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறவங்களெல்லாம் விட்டுடுங்க, விட்டு தள்ளுங்க. நாய் வாழை நிமித்த முடியாது, ஸ்ட்ரைட் ஆக்க முடியாது. ஸோ விட்டுட்டு போங்க. அது மட்டும் ஒரு ஓரமாக போட்டோம். நம்ம அண்ணனுக்காக நம்ம தான் ஓட்டு போடணும், நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஓட் ஃபார் டிவிக்கே. தென் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி எல்லோரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஸோ இது நம்மளோட ஃபேமிலி, நம்ம பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் சார்பாக நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஓட் ஃபார் டிவிக்கே. ஓகே, நாளைக்கு ஏப்ரல் 23 எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. இது ஒரு வரலாற்றை மாற்றம் ஏற்படும். ஸோ ஓட்டு போட்டுருங்கடா. ஓகேடா மிஸ், உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. ஓட்டு போடும்போது கேப்பு, கொடை, தண்ணிலாம் எடுத்துகிட்டு போங்க. உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
தென் நல்லா தண்ணி நிறைய குடிங்க, ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க உடம்ப. நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். தென் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணனா பண்ணிக்கோங்க என்ன. ஓகே ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தென் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க நம்ம அண்ணனுக்கு. ஓகே, உங்களுடைய உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க. ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டடா பாய். தென் இதை கேட்டுட்டு போயிடுங்க. நான் தன்னந்தனியானு நீ எழலாம பாரு, கொஞ்சம் நவுந்தேனா இங்க 8 கோடி பேரு, வரல போது ஸ்டேட்டு இங்க விசில சத்தம் கேட்டு, நல்லவங்க போட நீ விசில கடி ஓட்டு. அடிசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறை எழுது. உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடி.